தேவ தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் இங்கு கிதியோனை தேடி வருகின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் என்பது ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எங்கெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் என்று பார்க்கிறீர்களோ அது எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பழைய ஏற்பாட்டிலே தம்முடைய ஜனங்களோடு பேசும்படியாக அவர் is a mediator. God and people, the mediator is the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அங்கு பரிந்து பேசுகிற மீடியேட்டராக இருந்தார். அதை போல மோசே இஸ்ரவேல் மக்களுக்கும் அங்கு தேவனாய கர்த்தருக்கும் அவர் ஒரு மீடியேஷனாக இருந்தார். யோசுவா இருந்தார், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், நியாயாதிபதிகளையும் தேவன் அதற்காகத்தான் உருவாக்கினார். அல்லேலூயா. They are the mediator of the Lord and people. ஜனங்களுக்கும் அங்கு தேவனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தராக இருந்து இங்க இருக்கிற பிரச்சனைகளை அங்கு சொல்லுவார்கள், அங்க இருக்கு அவர் சொல்லுகிற காரியங்களை இங்கு வந்து பகிர்ந்து கொள்வார்கள். போஸ்ட்மேன் யாருங்க? இந்த போஸ்ட்மேன் யாருன்னா, இந்த பொதியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அது யாருன்னா உங்களுடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. நீங்க சொல்றது அங்க சொல்லுவாங்க, அங்க அவரு என்ன சொல்றாரோ அதை இங்க வந்து சொல்லுவாங்க. எனவே இந்த தீர்க்கதரிசிகளை, எத்தனை தீர்க்கதரிசிகள் கடந்த வாரத்திலே கண்டிப்பாக ஐயா சொல்லியிருப்பார், நான் நம்புகிறேன். நேற்று சாப்பிட்ட சாப்பாடே எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க இதெல்லாம் கேட்டு எங்களை குழப்பாதீங்க. எத்தனை தீர்க்கதரிசிப்பா? 15. சரியா? இதுல லேடிஸ் எத்தனை? 1 பேர். என்ன? ஓ, வெரி குட். இது அங்க போய் வந்தா தான் வருமோ? வரணும் அப்படியே உங்களுக்குள்ள. வெரி குட். இதை நம்ம வளரணும், வேதத்துல வளரணும். அப்பதான் நமக்கு நாம் கனியில் உள்ளவர்களாக மாற முடியும். எனவே இந்த தீர்க்கதரிசிகள் எதற்காக உருவாக்கப்பட்டார் என்று நாம் கடந்த வாரத்தில் தியானித்திருக்கலாம். நல்லது. இந்த தூதனானவர் அவர் நியாயாதிபதிகளை உருவாக்கி, அந்த நியாயாதிபதிகளை உருவாக்க வேண்டும் என்றால் அவரை தேடி வருகிறார். அப்போ இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னையும் என்னையும் தேடி வருகின்றார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் யாராக மாறணும்? நியாயாதிபதிகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளாக. நியாயாதிபதிகள் இங்க இருக்கிற குறைகளை அங்கு சொல்லுகின்றார். அங்கிருந்து அவர் என்ன சொல்வாரு? இந்த குறைக்கு அவங்களுக்கு இந்த குறை இருக்குது, அதை சரி செய்ய சொல்லு, அப்பதான் நான் வந்து ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லுவார். அப்ப அதை அப்படியே கொண்டு வந்து இங்க சொல்லுவதுதான் நியாயாதிபதிகளின் வேலை. இந்த இடத்திலே அங்கு அந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புகின்ற வழியிலே 3 காரியங்களை அங்கு அந்த கிதியோனுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். முதலாவது, கிதியோனை பார்க்கின்ற வழியிலே பராக்கிரமசாலியே என்று பார்க்கிறார். என்ன பார்க்கறாங்க? பராக்கிரமசாலி எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டா இந்த பசங்களை பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு வருவாங்க. இன்னமும் பெரிய இது தூக்கிடுற மாதிரி. அதான் சொல்றாங்க, புல்தடிக்கு பயிலுவாங்க. அப்ப அது போல கர்த்தர் நம்மை பார்க்கின்ற வழியில் எப்படி பார்க்கிறாரு? என்ன பார்க்கிற வழியில பராக்கிரமசாலியா. யாரை பார்க்கின்ற வழியில? கையை காமிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு பராக்கிரமசாலி. ஆமா, கையை காப்பி சொல்லுங்க. அப்பதான் நீங்க பராக்கிரமசாலியா மாற முடியும். அங்கே கர்த்தர் உன்னையும் என்னையும் பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். எதற்காக? எனவே உன்னோடு இருக்கும்படியா. நீ பராக்கிரமசாலியாக இருந்தால் தான் கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஆமென்.
நான் எனக்கு பலன் இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு கஷ்டம், எனக்கு நஷ்டம், எந்த நேரம் பார்த்தாலும் குறை சொல்லின்னு, எந்த நேரம் பார்த்தாலும் மூக்க சிந்தின்னு, எந்த நேரம் பார்த்தாலும் சிரிக்காம சொன்ன உடனே வெரி குட், வாய் விட்டு சிரித்தால். இது எந்த பைபிள் இருக்குன்னு தெரியல எனக்கு. அது மாத்திரம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு. எனவே இங்கே கர்த்தர் எதற்காக இருக்கிறார் என்றால், அவருடைய சூழ்நிலைகள், the situation is totally different. அங்க இருக்கிற சூழ்நிலைகளிலே அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலே இருந்த அந்த நாட்களிலே தேவனாய் கர்த்தர் மிக தெளிவாக அவருடைய திறமைகளை பார்க்கிறார், அவருடைய தாழ்ந்துகளை பார்க்கிறார், அவருடைய தைரியத்தை பார்க்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வுகள், கவலைகள், கண்ணீர்கள் ஏதாவது ஒண்ணு தினமும் வந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. எப்படி வரும்? தினமும் சொல்லுங்களேன், வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அப்படி வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, பயப்படக்கூடாது. நான் யாரு சொல்லணும்? நீங்க தான் வாயன்னு சொன்னா பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த மாத்திர கர்த்தர் சொல்லிட்டாரு என்று அந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதபடிக்கு அவைகள் மத்தியிலே இவன் தன்னை பராக்கிரமசாலியாக பார்த்தபடியினாலே அவன் செய்கிற காரியங்களை ஆண்டவராய் இயேசு கர்த்தருடைய தூதனானவர் கண்டு அங்கு சொல்லுகிறார், கர்த்தர் பிதாவானவர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. பிதாவானவர் உன்னோடு கூட இருக்கிறார். இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது சொல்ற காரியம் என்னங்க? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நிறைய பேருக்கு நம்ம பலத்தை குறித்து சந்தேகம், சிந்திப்போம். மூன்றாவதாக, மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தூதனானவர் அங்கு அவனுடைய பயம், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய தாழ்மை, அவனுடைய தைரியம், இதிலிருந்து எங்களை கொண்டு வந்தவர் என்கிற விசுவாச அறிக்கையை அங்கு தூதனானவர்களே அவன் பகிர்ந்து கொள்கிறான். நாங்க இப்படிலாம் வந்தோமே, ஆனால் நாங்கள் அடிமைப்பட்டு விட்டோமே. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலி ஏ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, பராக்கிரமசாலி ஏ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு இருக்கிற பலத்தோடு போராடு, போராடு. உனக்கு இருக்கிற பலத்தோடு போராடு, போராடு. ஒரு மனுஷனை புரிய அழிப்பது போல எதிரியை புரிய அழித்திடுவாய். ஒரு மனுஷனை புரிய அழிப்பது போல எதிரியை புரிய அழித்திடுவாய். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். முதலாவதாக, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். 5 இடங்களிலே வேதத்திலே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது.
கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பல சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தையான வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவன் பராக்கிரமசாலியாக அவன் கிதியோன் மாறினதற்கு காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ளாக தாழ்மை இருந்தது, தைரியம் இருந்தது, முயற்சி இருந்தது. 3 காரியங்கள் அவனுக்குள்ளாக இருந்தது. ஏனென்று சொல்லி பார்க்கின்ற வகையிலே அந்த இடத்துல மீதியானியருடைய கரத்திலே இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். மீதியானர் வந்து கொள்ளை எடுத்து எல்லாவற்றையும் எடுத்து சென்று விடுவார்கள். ஆனாலும் கூட இவர்கள் பயந்து தான் இஸ்ரவேலர் வாழ்ந்து கொண்டு வந்தார். காரணம் என்ன? தேவனை விட்டு அவர்கள் விலகி ஜீவித்தபடியினாலே தேவன் அவர்களை மீதியானுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வசனத்தை விட்டு, வார்த்தையை விட்டு, சபையை விட்டு, விசுவாச உறவை விட்டு, ஊழியருடைய ஐக்கியத்தை விட்டு நாம் சுயமாய் கடந்து நாம் பல காரியங்களை செய்கின்ற உடனே அதனுடைய முடிவு என்ன? கர்த்தர் நம்மை அந்த அடிமைத்தனத்திலே ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால் நாம் தேவனோடு இருக்க வேண்டும், தேவனுடைய சபையோடு இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும், தேவனுடைய ஊழியத்தோடு ஊழியக்காரோடு நாம் இணைந்து செயல்பட வேண்டும். ஆனால் இவர்கள் அடிக்கடி விழுந்து போகிற ஜனங்களாக இந்த இஸ்ரவேலர் இருந்தபடியினாலே அவர்களிலே ஒருவன் தான் இந்த கிதியோன். மீதியானுடைய கரத்திலே தேவனாய் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த சூழ்நிலையிலே இவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ளாக ஒரு தைரியம், ஒரு முயற்சி வருகிறது. அதைத்தான் அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக தேவனாய் கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி கேட்க பேசுகின்ற வகையிலே அவன் என்ன பதில் சொல்கின்றான்? அது மிக முக்கியமான ஒரு காரணம். சாதாரணமாகவே நம்மிடத்திலே யாராவது வந்து ஏதாவது காரியங்களை கேட்டா நம்ம என்ன செய்வோம்? பெருமையை பீத்திக் கொள்வோம். என்ன செய்வோம்? ஒண்ணு இருக்க ஆனாலும் நான் தான் லாடு லபக்தாஸ் சொல்லிட்டு ரொம்ப பெரிய பந்தாவ காணும். ஆனா கிதியோனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகின்றவனை 15வது வசனத்தை வாசிப்போமா? 6:15. மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. அந்த குடும்ப சரித்திரத்தில் அவன் சொல்லுகின்ற வழியிலே என் ஃபேமிலியே கடைசி ஃபேமிலி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்றான். அந்த தாழ்மையை பாருங்க. அவன் பெருமையான பேச்சை பேச, நான் லேண்ட் இருக்குது, எனக்கு இவ்வளோ வயது இருக்குது, நான் இப்போ கோதுமை போட்டிருக்கேன், போர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் ஆலயம் கட்டி வச்சிருக்கேன், தெரியலையா உங்களுக்கு என்று அவன் செய்கிற காரியத்தை அவன் சொன்னதில்லை. அவன் சொல்லுகிற காரியம் என்ன? என் குடும்பம் சிறிய குடும்பம், நான் எல்லாரிலும் கடைசியான சொல்லி தன்னை அவன் தாழ்த்துகிறதை பார்க்கின்றோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய பெற்றோர் எப்படி வளர்க்கிறார்களோ அப்படிதான் நம்ம வளருவோம். ஒரு அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, எங்க அப்பா அம்மா என்ன கண்ட்ரி மாதிரி வளர்க்கல. எப்படி வளர்க்கல? கண்ட்ரி மாதிரி வளர்க்கல. ஆனா அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளை ஒரு கத்து, அவ பொண்ணு ஒரு கத்து, எந்த நேரம் பார்த்தாலும் கத்திக்கினே இருப்பாங்க. நாங்க போற நேரத்தில் சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா தான் எனக்கு கண்ட்ரி மாதிரி வளர்க்கல, ஆனா இவங்க கண்ட்ரி மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் காரணம் பெருமை. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களோ அவர் அதிகமான கிருபைகள் அளிக்கிறார். யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும்
எந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நம்முடைய தாழ்மையான பேச்சு தேவையாக இருக்கிறது. எந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் சரி, அவைகள் மத்தியிலே நம்மை நாம் என்ன செய்யணும்? தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடத்தில் தேவன் கிருபையாக இருக்கிறார்? தாழ்மையிடத்தில் கர்த்தர் கிருபையாக இருக்கின்றார். அல்லேலூயா. பெருமையுள்ள தேவன் பெருமையுள்ள தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ நாம் கர்த்தர் நமக்கு எதிராளியாய் இருக்க வேண்டுமானால் நான் அவர்கிட்ட பேசுறேன். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடும் கிருபை, நமக்கு எப்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோமோ, தாழ்த்துதல் என்பது தேவனுடைய சமூகத்தில் செழித்து முழங்கால் படியிடுவது, அவரை நோக்கி நீங்கள் பார்த்து அவரோடு கூட பேசுதல். வேதத்தை வாசிக்கின்றவர்களே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஜெபிக்கின்றவர்களே நீங்கள் தேவனோடு கூட பேசுகிறீர்கள். இதுதான் தாழ்மை என்பது. நாம் எவ்வளவு நாம் தேவனோடு ஐக்கியப்படுகிறோமோ, இன்னும் ஆழமா சொல்ல போனா புருஷன் மனைவி ரெண்டு பேரும் செய்யறாங்க. எங்க இன்னைக்கு இந்த இது எப்படிங்க செய்யலாம், நான் செய்து ஒண்ணுமே தெரியல. அதுக்கு அவருக்கு சொல்றாரு, கவலைப்படாதமா, நான் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன், நீ ஜமாச்சது. அதுபோல நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிற ஒரு காரியம், அதை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். நம்ம என்ன செய்வோம்? அவரை விட்டுருவோம். இங்க இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறோம்? பூச்சிக்கு உயிர் வாழ்ந்துருச்சு, நீ செஞ்சுதான், நீ கொடுத்துதான், எனக்கு இது வேணும் தான், வேணும் தான், வேணும் தான், வேணும் தான். அதனால பிரச்சனைகள் உருவாகும். காரணம் என்ன? நம்முடைய தாழ்மை இல்லை, ஆண்டவரை தேடுகிற காரியம் இல்லை. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு சபை என்பது மணவாட்டி, சபை என்பது கிறிஸ்து மணவாளன். அப்ப அவருக்கு தான் நீங்க கேட்கணும், அவருக்கு தான் நீங்க பகிர்ந்துக்கணும், அவர் தான் சொல்லணும், அவரு தான் நீங்க கூப்பிடணும். புருஷன் என்ன சொல்லி கொடுங்க? ஆமா தா, அப்புறம் ஒரு தா டாலின்னு அது இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருக்கான். அப்புறம் போக டே வாடா, அவன் பாவம் பெட்டிப்பான், வாயே திறக்க மாட்டான். அப்படியே பாவம் அந்த வாயை மூடிடுச்சு. நல்லதுதான். நான் தேவனுடைய பிள்ளையே, அதே நேரத்தில் அவங்க கையில கேட்காத, யார்கிட்ட கையில? மெயின் மணவாளன் அவர்தான், அவரிடத்துல நாம் கேட்க வேண்டும். எனவே அவனுடைய தாழ்மையை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கிதியோனுடைய தைரியத்தை பாருங்க. 11வது வசனத்திலே அவன் என்ன செய்யறானா, கோதுமை மீதியானுடைய கைக்கு தப்புவிக்க ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும் என் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை அவர் கனப்படுத்த விரும்புகிறார். நீ சின்ன வேலை செய்தாலும் பெரிய வேலை செய்தாலும், பிரச்சனைகள் மத்தியில நீ எந்த வேலை செய்து கொடுத்தாலும் கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவன் அந்த சூழ்நிலைகள், மீதியானவருக்கு எதிரான சூழ்நிலையில அவன் பயந்து பயந்து அவன் அதே நேரம் தனக்குள்ளாக தைரியத்தை அவன் வரவழைத்து அவன் என்ன செய்யறான், இந்த கோதுமையை மீதியான கைக்கு தப்பு வைக்கும்படியாக அந்த ஆலைக்கு சமீபமாக அவன் போராடி கொண்டிருக்கிறான், போராடித்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட
நமக்கு இந்த உலகமானது சதமாய் காணப்படுகிறது. எதிரான காரியங்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மீதியானரை போல கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவுக்கு எதிராக இருப்பவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய முற்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்மை கர்த்தர் பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். இந்த பராக்கிரமசாலி இவன் என்ன செய்யறானா, அவன் அந்த கோதுமையை விதைத்து அதை விளையச் செய்து அதை தப்புவிக்கும்படியாக ஆலைக்கு பக்கத்தில் வைத்து அவன் அதை சுத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். அதை போல நாமும் கூட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையை பயன்படுத்த வேண்டும். சூழ்நிலைகள் மத்தியிலே எதிராக இருந்தாலும் நாம் அதை கர்த்தருக்காக நாம் பயன்படுத்துகின்ற முறையில அங்கு என்ன ஏற்படுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் கர்வாலி மரத்தின் கீழே வந்து உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. கர்வாலி மரம் என்பது எது? சபை இருக்கிறது. சபைக்கு அருகிலே அவன் என்ன செய்யறான், தன்னுடைய பணிகளை அவன் செய்து கொண்டு வருகின்றான். காரணம் என்ன? அவனுக்குள்ளாக இருந்த தைரியம். நிறைய பேருக்கு என்ன இல்லை. எபிரேயர் 10:35 வாசிக்கிறோம். சொல்லுங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நாம ரொம்ப சத்தம் இவ்வளவுதாங்க. நீங்க சத்தம் இவ்வளவுதாங்க. வீட்டில் வந்து பாருங்க எங்க சத்தத்தை. நாங்க எப்படி எதை விட்டு விடாதா? எப்படிப்பட்ட தைரியம்? மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம். நீங்க செய்த காரியத்துல மிகுந்த பல ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். எனவே நாம் அதை விட்டு விடக்கூடாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் தேவைகள் சந்திக்கப்பட, இஸ்ரவேலின் தேவைகள் சந்திக்கப்பட, தன் நிலத்தின் விளைச்சல்களை பாதுகாக்க அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தீர்மானம் எடுப்பது மாத்திரமல்ல, தைரியமாக செயல்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, you have to take a proper and right decision in your life. The situation may be in different manner. அது பல சூழ்நிலைகளிலே காணப்படலாம். ஆனாலும் கூட the Lord of God is with you. கர்த்தர் தேவனாய் கர்த்தர், the Lord of hosts is with you. அந்த சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனவே இவனுக்குள்ளாக அந்த தைரியத்தினாலே அவன் என்ன செய்தான், ஆலைக்கு சமீபமாக போரடிக்க கற்றுக்கொண்டான். ஐயோ, ஊரெல்லாம் கொரோனா வந்துச்சு. என்ன வந்துச்சு? அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். சோம்பேறி குழுகிறது என்று விடமாட்டான். அறுக்கிற பிச்சை கேட்டால் அவனுக்கு கிடைக்காதுன்னு வேலை. இன்றைக்கு சபையில் அநேக சோம்பேறிகள். நம்ம சபையில் இல்லை, நம்ம சபைனா ப்ளஸ் 1 சர்ச். நிறைய சபையில் 8:30 மணிக்கு ஆகுதுன்னா 10 மணிக்கு தான் வருவாங்க. அது வேற இல்லை. நம்ம சபை வெரி கோல்டன். நான் உள்ள குறை சொல்ல முடியுமா? ஒரு நாள் முடியாது. சொன்ன எல்லாரும் போச்சு போகிறேன், எல்லாரும் போச்சு. நீங்களும் அப்படி கிடையாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்றால் சோம்பேறிகளை அவர் ஆசீர்வதிப்பதில்லை. ஏன்னா முடியாது. அங்கே வாசலில் யார் நின்று வெளியில ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன வச்சுக்காங்க கையில்? என்ன ஆரஞ்சு? பின்ன கமலா ஆரஞ்ச வசந்தா வந்து வாங்கினாத்தான் கிடைக்க வருது. அந்த கமலா ஆரஞ்ச முழுசு வச்சிருக்காரு. எப்படி? காலையில முதல்ல யார் வாங்கிக்கிறார் தெரியுமா? மிஸ்டர் மகிமை ஜான். அடுத்தது யார் வாங்கிக்கிறார் தெரியுமா? பாஸ்டர் இமானுவேல் இளங்கோ. அப்புறம் யார் வராங்க தெரியுமா? பாஸ்டர் மோடி. அப்புறம் பாஸ்டர். எப்படி ஒவ்வொருத்தரா வராங்க. லேட்டா வர வர கூட இல்லை பழம். நாங்கள் சார் அங்கேயே இருந்து உரிச்சு தின்னுட்டு தோலை போட்டு வரும்.
அப்போ அந்த தேவதூதெல்லாம் பொறுக்கலாம், பொறுக்கிட்டு சரி வாசல் அதை அழுக்கூடாது. அப்போது ரேட்டில் வரவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நல்ல ஸ்மெல் இருக்குது, இந்தாங்க மோதி இதே போகும், நான் இதை உங்களுக்கு குற்றம் பண்ண வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, தயவு செய்து உங்களுக்கு தைரியம் என்ன இல்லை, தைரியம் வேணும். சீக்கிரமாக தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து நல்லதே என்ன தைரியம் கொடுத்து என்ன பலப்படுத்த என்ன தைரியம் கொடுத்து என்ன பலப்படுத்தும் சொல்லிட்டு இது சார்ஜிங் பிளேஸ். என்ன பேசுகிறது? ஆமாம், உட்காந்து சார்ஜ் ஆகிப்பீங்க. அப்புறம் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா சிங்க எப்படி வருது? தனியாக வருது. எப்படி வருது? சிக்கலா வருது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எனவே நமக்குள்ள கர்த்தர் தைரியத்தை தருவாராக. அடுத்தது, அவ்வாறு அவன் தைரியமாய் செய்தபடினாலே தேவ தூதனானவர் வந்து கர்வாலி மரத்தின் கீழே வந்து உட்கார்கிறார். கர்வாலி மரம் என்பது சபை. சபைக்குள்ளாக தேவ தூதனானவர் கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அவன் அங்கு அவன் சபைக்கு சமீபத்திலே அவன் என்ன செய்யறான்? போரடிக்கின்றான், சுத்தம் செய்கின்றான். அந்த கோதுமை மணிகளுக்காக நம்மை கூட கர்த்து சபை ஆராதனைக்குள்ளாக வருகின்றவர்களே பாடலின் வழியாக அருமையா அறியாத சிலர் ஆராதனை நடத்துறார், வர்ஷிப் நடத்துறார், நடுநடுல வசனம் சொல்லி நல்லா ஜெபிக்க சொல்லி. எனவே அவைகளில் நீங்கள் கலந்து கொள்கின்ற முறையில நாம் தட்டி எழுப்பப்படுகின்றோம். எனவே சபைக்குள்ளாக அது கர்த்தர் இருக்கிறபடினாலே அவர் என்ன செய்கிறார்? அந்த சபைக்குள்ளாக வருகிறவர்களை அவர் சுத்தம் பண்ணுகின்றார். அவர்களுக்குள்ளாக தைரியத்தை பார்த்து அவர்களை நியாயாதிபதியாக மாற்றுகின்றார். அல்லேலூயா! யாராக மாற்றுகின்றார்? நியாயாதிபதியாக அவர் மாற்றுகிறார். உன்னையும் என்னையும் கூட அவர் ஒரு சபையாக உருவாக்கி, உன்னை ஒரு கர்வாலி மரமாக உருவாக்கி, உன்னிடத்திலே தேவதூதனானவர் வந்து உட்கார்ந்து அவர் இளைப்பாறு. இந்த மாதத்துல உங்களுடைய தேடி கர்த்தர் தூதனானவர் வருவார். நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பயம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை துணிந்து தைரியத்தோடு ஜெபத்தோடு செய்கின்ற வகையில அந்த கர்வாலி மரமாகிய கிறிஸ்துவானவர், அந்த சிலுவையிலே தொங்கின கிறிஸ்துவானவர், கர்வாலி மரமாகிய சபைக்குள்ளாக அசைவாடுகின்ற ஆவியானவர், அவர் உங்களுடைய பெருமூச்சுகளை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை, உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்து அவர் என்ன செய்கிறார்? தருகிறார், நம்மளுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். அல்லேலூயா! அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்குள்ளாக என்ன கிடைக்கும்? அதான் சர்ச்சில் வந்து என்ன செய்யறாங்க? நல்லா சாம்ப தூக்கம் தான். அது ஸ்நேரோட பக்கத்தில் இருந்துக்கும் மாஸ்டர் பசங்க. எனவே இந்த இளைப்பாறுதல் கர்த்தர். இரண்டாவதாக, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானதை முறிய அடிப்பா என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷன் எப்படிங்க 1000 பேரை முறியடிக்க முடியும்? யோசுவாவின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கின்ற பொழுது அங்கு யோசுவா இப்படியாக சொல்கிறார், உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்களில் ஒருவன் முடியுமா? முடியாது. முடியுமா? போய் சொல்றாங்க. ஏன் போய் சொல்றீங்க? நம்ம ஒருத்தரை துரத்துக்கே ரொம்ப கஷ்டம். அப்புறம் எப்படி 1000 பேரை துரத்த முடியும்? சாமி யாருப்பா அது? ரெபெக்காவா? வெரி குட். இயேசுவின் நாமத்தால். அப்ப இயேசுவின் நாமத்தால நீங்க சொல்லணும்னா நீங்க யாராக மாறணும்? பராக்கிரமசாலியாக. வெரி குட். பராக்கிரமசாலியாக கர்த்தருக்காக தெரிந்து கொண்டால் நியாயாதிபதிகளாக உருவாங்க. அப்போ மொத்தத்தில் சொல்ல போனா நீங்கள் ஊழியக்காரியாக ஊழியக்காரர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா! நேற்று பிரேயர் மீட்டிங்க்கு
பேசிட்டு வராங்க பயந்து. உங்களில் ஒருவர் 1000 பேரை, அவ்வளவுதான். நீ ஊழியக்காரனா 1000 பேர் என்ன செய்யறாங்க? எதுக்கு? ஊழியத்துக்கு வர லேட்டான 1000 திட்டுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்திலே உன்னதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லுகிறார். நீ லேட்டா போனாலும் போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ ஏமா சபைக்கு வரல, உங்களுக்கு தெரியாதா, ஐயா திட்டுவாரு, அதனால நான் வீட்டிலே இருந்துட்டேன். அதான் எனக்கு தான் திட்டாம இருக்கிறாங்க. அங்க திட்டுமா, இங்க நீ பழக இல்லையா? அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? நீங்க உங்களுக்கு தான் எல்லாம் தொடச்சி போட்டு போற பழக்கமாச்சு. ரொம்ப ஜாலியா இது போயிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஆமேன்னு தான் சொன்னாங்க. ஆமேன்னு வந்துட்டு போறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலன் யார் மீது இருக்கிறது? நீங்க யாரு? நீங்க யாரு? பராக்கிரமசாலி. அப்புறம் நீங்க யாரு? நியாயாதிபதி. யாருங்க? நியாயாதிபதி. நீங்க யாரு? தீர்க்கதரிசிகள். கர்த்தர் நம்ம பொசிஷன்ல உயர்த்துகிறார், நம்மை உயர்த்துகிறார். ஏனென்றால் நான் பலனற்றவன் என்று சொல்லுகின்ற வகையிலே கர்த்தர் இந்த போஸ்ட்லாம் கொடுத்து நம்மை பலமுள்ளவனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. யாராக மாற்றுகிறார்? அப்போ நம்ம பலன் உள்ளவனாக மாறின பின்பதாக பலனற்றவர்களை பார்த்து என்ன பாட்டு பாடுவோம்? பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். தேவனுக்கு லேசான காரியம். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது. அது நாங்க பலன் உள்ளவனுக்கு ஏங்க உதவி வேணும்? பலனற்றவனுக்கு உதவி தேவை, பலன் உள்ளவனுக்கு ஏன் உதவி தேவை? அவனுடைய பலன் அவ்வளவுதான், சட்டன் லெவல் தான். நான் எத்தனை கிலோ தூக்க முடியும்? ஒரு 10 கிலோ 15 கிலோ தூக்க முடியும். இதே 40 கிலோ தூக்க முடியுமா? நான் பலன் உள்ளவன் தான், ஆனா 40 கிலோ தூக்க முடியும். அல்லேலூயா. அதை போல உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. 3வது சொல்றாரு, மீதியானேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க கர்த்தர் உன்னை அனுப்புகிறார், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கின்றார். ஆமென். இந்த மீதியானியர்கள் யார் என்றால் அவர்கள் ஒரு நாடோடி ஜனங்கள். ஆபிரகாமுடைய 2வது மனைவியான கெத்துராள் உடைய மகனான மீதியானுடைய சந்ததி தான் இவர்கள். இவர்கள் பாலைவனத்திலே வாழ்ந்தார்கள், மேய்ப்பர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள், பாலைவனத்திலே வாழ்ந்தவர்கள், மேய்ப்பர்கள், இஸ்ரவேலினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனாகிய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இஸ்ரவேலரை அடிமை கொள்கிறார்கள். காரணம் என்ன? தேவனை விட்டு விலகி, சபையை விட்டு விலகி, விசுவாசத்தை விட்டு விலகி, ஊழியத்தை விட்டு விலகி, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி, கர்த்தருடைய ஊழியம் செய்வதை விட்டு விலகி, சுயமான காரியங்களை செய்து அந்நிய ஜனங்களோடு ஐக்கியம் வைத்தபடியினாலே கர்த்தர் அவர்களை மீதியானுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். எனவே நாம் கர்த்தரோடு இருப்போம், அவருடைய ஊழியங்களோடு, அவருடைய ஊழியத்தோடு, அவருடைய ஊழியக்காரரோடு, அவருடைய சபையோடு இணைந்து கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் நம்மை இந்த மாதத்திலே யாராக மாற்றியிருக்கிறார்? பராக்கிரமசாலியாக. அப்ப தினமும் வீட்டில் போயிட்டா செய்ய வேண்டியது, கொஞ்சம் ஆர்லிஸ் குடிச்சிட்டு என்ன செய்யணும்? பலம் வந்துச்சு இந்த சின்ன பிள்ளைங்க
சொல்லி பாராட்டி பலதான் ஒட்டி இப்படி காப்பாங்க. அதை போல நாம் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகின்ற வழியிலே பராக்கிரமசாலியை கர்த்தரோடு இருப்பார். உனக்கு இருக்கின்ற பலத்தோடு போ, உன்னை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி